பண்ண போகிறார். இனி உங்க கைகள் மேலதான் இருக்க போகுது. ஆமென். Thank you Jesus. மூன்றாவதாக ஆண்டவர் இந்த பிலிப்புக்கு செய்கிற மூன்றாவது ஒரு பெரிய கிருபை என்னன்னா, இப்ப ஞான ஸ்நானம் எடுத்து முடித்த உடனே இதுவரைக்கும் அந்த மனுஷன் ஓடி ரதத்தோடு சேர்ந்து கொண்டான், வேகமாய் ரதத்தோடு சேர்ந்து கொண்டான். ஆனா இப்போ ஆவியானவர் பிலிப்பு என்ன பண்றாருன்னா, இல்ல 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 இல்ல, நான் வெறும் இந்த மந்திரிக்கு மட்டும் கிடையாது, உன்னை அடுத்த லெவல் உன்னை கொண்டு போகிறேன்னு சொல்லி ஆவியானவர் முழுக்க முழுக்க அவனை ஆளுகை செய்து அந்த இடத்திலிருந்து காணாமல் போகிற அளவிற்கு, மறைந்து போகிற அளவிற்கு அடுத்த ஒரு லெவல்ல, யாரும் எதிர்பாராத, யாரும் யோசிச்சிராத, அவனுடைய கற்பனைக்கு எட்டாத அடுத்த லெவல்ல கர்த்தர் கிருபையாய் கொண்டு போகிறார். நான் உங்க எல்லாரையும் இந்த பலிபீடத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். நம்பர் 1, இந்த 100 நாள் ஜபத்தில் கர்த்தர் முடிவில் உங்களை ரதத்தோட சேர பண்ண போகிறார். அந்த ரதத்தோட சேர்ந்து நிறைய குழப்பமா இருக்கிறவர்களுக்கு ஆன்சரா நீங்க மாற போறீங்க. கர்த்தர் உங்களை பதிலா மாற பண்ண போகிறார். அது மட்டுமல்ல, கர்த்தர் அநேகரை கீழ்ப்படுத்தி உங்களை தலைய, உங்களுடைய கரங்களை ஆண்டவர் மேல்படுத்த போறாரு. இல்ல, அது மட்டும் கிடையாது, கர்த்தர் அடுத்த லெவல், அதை விட உன்னதமான, ரதத்தை விட உன்னதமாய் ஆவியானவராலே ஆளுகை செய்கிற அளவிற்கு, கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீச்சலாளம். இது யார் தடுத்தாலும் நிற்காது. இது கரை புரண்டு ஓடுகிற ஆறை போல, தடுத்து நிறுத்த முடியாத ஆறை போல, வற்றாத நீரூற்றை போல கர்த்தர் என்னை பயன்படுத்த போகிறார். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் மேல ஆண்டவர் ஒரு ஸ்பெஷலா